வந்துச்சு. ஒரு நிமிஷம். இது மட்டும் ஒரே வாட்டி ஆ என்னாச்சு? யாரோ கதை திறந்த மாதிரி சவுண்ட் கிடைச்சு. இல்ல இங்கதான். நவீன் இது ஒரே வாட்டி சொல்லிடு ஆ மட்டும். இது இப்படி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு டிவைட்ல ஆ, டோ வச்சு டிவைட்ல கமா போட்டு கொடுத்தாலே இது வந்து ஜெகோபியன் தான். இப்படி வந்தாலே இதுக்கு பேர் ஜெகோபியன் தான். ஓகேவா? ஓகே. ஜெகோபியன் வந்து ரொம்ப சிம்பிளான சம். இதுல மேட்ரிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இதுக்கான ஃபார்முலா தான் இங்க போட்டிருக்கேன். இதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் யூ இருக்குல்ல, இந்த யூ வந்து இந்த மாதிரி போடணும். டோ யூ மவுஸ்ல காட்டுங்க. டோ யூ வந்து இங்க டோ யூ இருக்கு ஃபர்ஸ்ட், அதனால இங்க டோ யூ. நெக்ஸ்ட் வி இருக்கு, அதனால டோ வி. அடுத்து இங்க எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸ் டோ எக்ஸ் இப்படி காலம் வைஸா. ஒய் இருந்துச்சுன்னா டோ ஒய். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா கண்டுபிடிக்க போறோம். இது ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? டோ யூ பை டோ எக்ஸ் நாலுமே கண்டுபிடிச்சா இது முடிஞ்சிச்சு. நாலுமே கண்டுபிடிச்சு டிடர்மினன்ட் எடுத்தா முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ யூ வந்து கொடுத்துருக்காங்க. என்னது கொடுத்துருக்காங்க? 2x மைனஸ் ஒய் பை 2 கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2x இது நான் இங்கே எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் யூ வந்து நமக்கு தகுந்தாப்புல மாற்றிப்போம். ஏன்னா யூ வந்து ரொம்ப டிவைடில் இருக்குல்ல, அதனால தகுந்தாப்புல ஃபர்ஸ்ட் மாற்ற போகிறோம். 2x மைனஸ் ஒய் பை 2 இப்படி இருக்கு. இதை நம்ம எப்படி போட்டுடலாம்னா, இந்த யூ வந்து ரெண்டுத்துக்கு இந்த 2 வந்து இந்த 2 இருக்குல்ல, கீழே உள்ள 2, இந்த 2 வந்து ரெண்டுத்துக்கு காமனா போட்டுடலாம். ஏன்னா இதுக்கும் அது 2 வரும், இதுக்கும் 2 டிவைடு வரும். கரெக்டா? அப்போ என்ன போட்டுடலாம்னா u is equal to 2x by 2 minus y by 2. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா? மிச்சம் என்ன இருக்கு? u is equal to x minus y by 2. இப்போ இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல இருந்து டோ யூ பை டோ எக்ஸ் இருக்கணும்னா ஈஸியா என்ன பண்ணணும்? எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மற்றதெல்லாம் அப்படியே விட்டுற வேண்டியதான். எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? வெறும் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்னும் வராது. 1 வரும். அடுத்து இந்த டோ யூ எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ற? எக்ஸ் கீழ இருக்கனால எக்ஸ் டிஃபைன் பண்றியா? இப்போ இங்க டோ யூ பை டோ ஒய் இருக்கு. டோ ஒய்னா ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த y by 2 னா ஒய்யை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்யை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. மிச்சம் அதுல என்ன நம்பர் இருக்கு? -1/2ன்னு ஒரு நம்பர் இருக்கா, அதனால -1/2. அந்த ஒய் மட்டும் 1 ஆயிரும், மிச்சம் உள்ளது அப்படியே வந்துடும். ஓகேவா? அடுத்தது என்ன? அடுத்து இன்னொன்னு இருக்கு, வி இருக்கு. வியோட வேல்யூ என்னது? ஒய் பை 2. வியோட வேல்யூ வந்து ஒய் பை 2. கரெக்டா? இதுக்கும் ஒரு எக்ஸ் ஒரு ஒய். dv பை dx டோ யூ பை டோ வி பை டோ எக்ஸ். இதை பண்ணா என்ன வரும்? இதுல எக்ஸ் தான் இருக்கா? இல்ல. அப்போ 0. எக்ஸ் எதுவுமே இல்லைன்னா 0. டோ வி பை டோ ஒய் பண்றோம். டோ ஒய் பண்ணா என்ன ஆகும்? ஒய் இருக்கு, 1/2. அவ்வளவுதான். சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 4 வேல்யூ கொண்டு போய் அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? நவீன், இப்போ ஒரு நிமிஷம். இப்போ டோ யூ பை டோ எக்ஸ்னா நம்ம எக்ஸ பண்ணணும். கீழ என்ன வேல்யூ இருக்கும் அதான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்ட்டா? டோ யூ பை டோ ஒய்னா கீழ என்ன வேல்யூ, ரெண்டாவது வேல்யூனா y இருக்கு, அதான் y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதானே? அதேதான். ஓகே. சரி, இப்போ நமக்கு ஜேக்கபியன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேல என்ன இருக்கும்? டோ யூ மேல வந்து டோ யூ, கீழ டோ வி கீழ வந்து டோ வி, இங்க டோ எக்ஸ், அப்புறம் வந்து டோ எக்ஸ், இங்க கீழ டோ ஒய், இங்க டோ ஒய். ஆமா, நான் சொன்னால இது வந்து காலம் வைஸா போடணும், அது ரோ வைஸா போடணும். ரோ வைஸா. ஓகே. இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ என்ன? டோ யூ பை டோ எக்ஸ் இது 1. அடுத்து டோ யூ பை டோ ஒய்யோட வேல்யூ இங்க இருக்கு, -1/2. 1/2. அடுத்து டோ வி பை டோ எக்ஸோட வேல்யூ 0. கரெக்ட்டா? இங்க இருக்கு. இங்க இருக்கு டோ வி பை டோ எக்ஸ். அடுத்தது டோ வி பை டோ ஒய் போட போறோம். இது வந்து 1/2. இப்போ இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு வந்துருச்சு, டிடர்மினன்ட் ஃபார்முக்கு வந்துருச்சா? டிடர்மினன்ட் எப்படி பண்ணுவோம்? இது இன்டு இது மைனஸ் இது இன்டு இதுதான். அப்போ என்ன பண்ணுவோம்? 1 × 1/2 வந்து 1/2 தான். 1 × 1/2 1/2 தான். மைனஸ் வருமா? ஆமா, நடுவில் மைனஸ் வரும். -0 × எனிதிங் 0 தான். கரெக்டா? அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 1/2. அவங்க கேட்டதுக்கான ஆன்சர் இது. அந்த கேட்ட கொஸ்டின் மட்டும் அப்படி எழுதிரு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? டோ ஆஃப் யூ பை வி யூ கமா வி பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது ஈக்குவல் டு 1/2. அவ்வளோதான். இதான் கேட்டிருந்தாங்க. ஈக்குவல் டு 1/2. ஈஸியா இருக்கா? இது ஒரே ஒரு தான். இந்த மேட்ரிக்ஸ் எழுத போறோம், அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், சப்ஸ்டிட்யூட், டிடர்மினன்ட். ஈஸியா இருக்கா? ஓகே. இது என்ன, இப்போ வந்து நான் வந்து தேர்ட் யூனிட்ல வந்து டைலர்ஸ் வேணாம், டைலர்ஸ் விட்டுறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரூலர், ஆனா டெய்லர் கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்கு. டெய்லர், ஏன்னா அது பெரிய கொஸ்டினா, அது கன்ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அது ஈஸியா தான் இருக்கு. அந்த ம். ஃபார்முலா நேத்து உட்காந்து மங்க பண்ணவே முடியல. நீங்க சொன்ன மாதிரியும் நான் பண்ணேன். அது மாதிரி பண்றேன், திருப்பி பண்றேன். பார்த்தேன், நான் ஓகே. பண்றேன். ஓகே. சரி. ஏன்னா வந்து இப்போ ம். வந்து எனக்கு இது வேற வருது நவீன், இந்த பிசிக்ஸ் 1 வருது. ஆமாமா. அப்புறம் வந்து ப்ரோகிராமிங் சி வருது. 2 ம், எக்ஸாம் வருது. ம். ஓகே, இப்போ ஓகே. வந்து எனக்கு எப்போ 12ஆம் தேதி வந்து பிசிக்ஸ் 1 வருது. ம், ம். 13ஆம் தேதி வந்து ப்ரோகிராமிங் சி வருது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸாம் கிடையாது. அதுக்கப்புறம் மேக்ஸ் தான். சரி, சரி, சரி. அதுக்கப்புறம் மேக்ஸ், டிஓசி வருது. அதுக்கப்புறம் இஜி அந்த மாதிரி வருது. ஓகே, ஓகே. அது என்னன்னு பார்க்கணும். சரி. நவீன், இப்போ காலைல எக்ஸாம் இருந்தா ம். நம்ம அதான் ஈவினிங் ஒரு காலைல எக்ஸாம் தான் 2 ஈவினிங் ஹவர்ஸ் ஒரு இது வச்சுப்போம். அந்த மாரி வச்சுப்போம். அந்த மாதிரி மாத்தி ஓகே. ஆனா வீட்ல என்னன்னா டெய்லி 4 ஹவர்ஸ் படிக்கிறேன். வீட்ல பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லணும். சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஆ ம். ஓகே ஓகே. இதுல இன்னொரு மாடல் கொஸ்டின் குடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சா? இது அது வெறும் பெருசா எக்ஸ், இருக்கும். ஒய்ன்றதுனால ஈஸியா இருந்துச்சா? இப்போ வந்து நான் அதே காஸ் சைன்ல குடுக்குறேன். ஓகேவா? இது வந்து எத்தனை மார்க் நவீன்? இப்ப மேல 8 மார்க்கா? 4 மார்க்ல கேட்பாங்க. 4 மார்க்ல 2 கொஸ்டின் கூட கேட்கலாம். இல்ல 8 மார்க்ல கூட 8 மார்க்ல கூட ஒரு வாட்டி கேட்டாங்க ஆக்சுவலி. ஆனா எப்படி கேட்பாங்கன்னா, நான் இப்போ இந்த சம் போட்டுறலாம். இந்த இந்த மாரி கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸ் வந்து ஆர் காஸ் தீட்டா, ஒய் வந்து ஆர் சைன் தீட்டா. இதுல வந்து 2 இது கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அங்க பார்த்த மாரியே என்ன சொல்றாங்க, டோ எக்ஸ், ஒய் பை டோ ஆ ஆர், தீட்டா. ஓகேவா? இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, தீட்டாவா? ஆமா. இது பாரு எப்படின்னு சொல்றேன். டோ ஆர், தீட்டா பை டோ எக்ஸ், ஒய். இது 2த்தையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? நம்ம மெயினா எடுத்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது இதை தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதுனா எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் டோ எக்ஸ், ஒய் பை டோ ஆர், தீட்டான்னு இருக்கா? இதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் மேல உள்ளதை என்ன சொன்னேன்? ரோ வைஸா போட சொன்னேன்னா, அப்போ டோ டோ எக்ஸ், டோ டோ எக்ஸ், எக்ஸ், டோ கீழே எக்ஸ், டோ ஒய், டோ ஒய், டோ டோ ஒய். ஒய். இதை காலம் வைஸா போடணும். அப்போ டோ ஆர், அது வந்து டோ கீழே வந்து டோ தீட்டா. ஆர், இது கீழே வந்து டோ ஆர், தீட்டா, டோ கீழே ஆர். இது டோ டோ ஆர், தீட்டா, இதுவும் டோ தீட்டா. டோ தீட்டா. ஓகேவா? இதை எழுதிட்டோம். இதுதான் ஃபார்முலா. இப்போ என்ன அது கண்டுபிடிக்கிறோம்? அந்த 4 எக்ஸ் ஒய் அது அதுதான் மேலே போட்டோமே. எக்ஸ், ஒய். அது இந்த இதா? இந்த இது லேட்டா ஆமா ஆமா இது பாரு. இது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் பாரு. இது எப்படி இருக்கு? இது அப்படியே தலையில திருப்பி போட்ட மாதிரி இருக்கா? ஆமா ஆமா. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு, அத அப்படியே தலையில திருப்பி போட்டா இதான் ஆன்சர். அதோட ஆன்சர் இது. 2த்துக்கும் ஃபார்முலா போடலாம். எழுத தேவையில்ல. ஒரு இதுக்கு போட்டுட்டு, அந்த ஆன்சர இல்ல மட்டும் தலையில தலைகீழ எழுதுங்க. தலைகீழ ஓ! இருந்தா மட்டும் அந்த மாதிரி. ஆமா. இப்ப இதுக்கு ஆன்சர் 2 வருதுன்னா, இதோட ஆன்சர் 1/2. இதோட ஆன்சர் ஓகே 1/2 வந்துச்சுன்னா, இதோட ஆன்சர் 2. மல்டிப்ளைல இருக்கு, இங்க ஓகே டிவைட்ல இருந்து, இங்க டிவைட்ல இருக்கு, மல்டிப்ளை வரும். அந்த மாரி. ஓகேவா? ஓகே ஓகே. ம், ம். சரி. இப்ப இது ஒண்ணொண்ணா கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டோ எக்ஸ் பை டோ ஆர் கண்டுபிடிக்க போறோம். டோ எக்ஸ் பை டோ ஆர் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் என்னது? ஆர் காஸ் தீட்டாவா? மேல இருக்கு பாரு. எக்ஸ் வந்து ஆர் புதுசா காஸ் போட்டான். தீட்டாவா? ஆர் காஸ் அப்போ தீட்டா. இதுல என்ன பண்ண போறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். கரெக்ட்டா? அப்ப என்ன ஆயிரும்? ஆர் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஆர் மட்டும் போச்சுன்னா ஆர் என்ன ஒன் ஆகும்? ஒன் 1 காஸ் ஆயிரும். ஒன் காஸ் டி அப்போ வெறும் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? வெறும் ஒன் காஸ். காஸ் தீட்டா வேணாமா? அதான் 1 போட்டாலும் 1 தான், போடலாம் 1 தான். 2 1 ஓட சரி மல்டிப்ளை ஓகே. பண்ணாலும் அதே தானே. ம் அடுத்து என்ன பண்றோம்? டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் பை தீட்டா டோ ஆர். பண்ணும். டோ டி இத பண்ணுவோம். அது பண்ணிட்டோம். தீட்டா தீட்டா வேணாம், இது ஆர் அது. அது தீட்டா. இது இல்ல 6, பக்கத்துல இது தீட்டா. பக்கத்துல எது? இதோ மேல எழுதி இருக்கல்ல மேல. இதுவா? அது அதான். இது தீட்டா தான். தீட்டா ஓகே இது ஓகே. 2 தான் 6. ஓகேவா? ஓகே. அடுத்து டோ எக்ஸ் பை டோ தீட்டா கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? அந்த எக்ஸ்ல எக்ஸ் எக்ஸ் தீட்டாவை மட்டும் ஆ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ காஸ் தீட்டாவை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் சைன் சாரி மைனஸ் சைன். மைனஸ் சைன். இப்போ மைனஸ் அந்த ஆர் வந்து அப்படியே வந்துரும். மைனஸ் ஆர் சைன் தீட்டா. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து டோ டோ ஒய் பை டோ ஆர் பண்ண போறோம். டோ ஆர். டோ ஒய் பை டோ ஆர் பண்றோம். இதோட வேல்யூ என்னது? ஆர் சைன் தீட்டாவா? ஆர் சைன் ஆமா தீட்டால ஆரை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது சைன் தீட்டா. ஆர். இது 1, ஆமா அது ஒன் 1 சைன் தீட்டா. மாறிடும். அப்போ 1 சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா. இங்கே டோ ஒய் பை டோ தீட்டான்னு இருக்கும். அப்போ இங்கே சைனை மட்டும் டோ டிஃபரன்ஷியேட் தீட்டா பண்ணும். சைனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் காஸ். காஸ். அப்போ என்ன வரும்? ஆர் காஸ் தீட்டான்னு வரும். ஆர் காஸ் தீட்டா. இது அப்படியே இப்போ வந்து ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதிடலாமா? ஃபார்முலா இங்கே எழுதிடலாம். எழுதிரும். இல்லை கீழே கூட எழுதும். இது அப்படியே ஆர்டரா தானே போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட், இது ஈஸியா செகண்ட். தான் இருக்குல்ல இந்த ஆமா. இது இந்த ஃபர்ஸ்ட். யூனிட். தேர்ட் யூனிட் ஈஸியா தான் ஆமா. இருக்கு. இது 1, இது 2, இது இது 3, செகண்ட் இது யூனிட் 4 தானே இது? கரெக்ட். இது தேர்ட் யூனிட். அவ்வளவுதான். இதோட தேர்ட் தேர்ட் யூனிட் யூனிட்டா? முடிஞ்சுச்சு. ஆமா. இது M3 அது? M1. ஓ ஓகே ஓகே. இல்ல M3 மேல போட்டிருக்கு.
அது அந்த ஃபைல் நேம் மாத்தல. அதை நான் மாத்தி அனுப்புறேன். ஓகே ஓகே. அப்படியே இந்த இதுக்குள்ள சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா அப்படியே எடுத்து போட்டேன். இதை இங்க எடுத்து ஃபார்முலா போட்டேன். ஆமா, ஃபார்முலா இதை இங்க எடுத்து போட்டேன். இதை இங்க எடுத்து போட்டேன். இதை இங்க எடுத்து போட்டேன். ஃபார்முலா ஓகேவா? எது நவீன? ஃபார்முலா இதான் ஃபார்முலா. ஃபார்முலா ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கொடுக்குற பண்ணணும்? கொஸ்டினை வச்சு நம்ம அந்த ஃபார்முலாவை லைன் அனலைஸ் பண்ணி தான் ஃபார்முலா அதை வச்சா நம்ம ஆமா. கண்டுபிடிச்சு அதை வச்சா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஆமா. சரி சரி. இப்போ என்ன பண்ணணும்? டிடர்மினன்ட் எடுக்கணுமா? டிடர்மினன்ட் எடுக்கிறதுக்கு ஆமா, என்னது? அது டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா புரியல. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு மல்டிப்ளை. கிராஸ் மல்டிப்ளை கிராஸ் பண்ணுமா? ஆமா ஆமா. அப்போ இங்க என்ன இருக்கு? இங்க ஆர் காஸ் தீட்டா இருக்கு, இன்னொரு காஸ் தீட்டா. அப்போ என்ன இங்க ஒரு காஸ் மாறிடும்? தீட்டா இருக்கு. ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா 2r. மாறிடுமா? ஆமா ஆமா. ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வரும், நடுவில் ஒரு மைனஸ் வரும். இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ என்ன வரும்? பிளஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடுமா? சைன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்ட். இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? ஆர் காமனா இருக்கா? ஆரை வெளியே வெளியே போடலாம். எடுத்துட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆமா. இந்த மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நீ எங்க பார்த்தாலுமே, எந்த சம்ல பார்த்தாலுமே என்ன எழுதிடணும்? 1. சூப்பர். அப்போ அதோட ஃபார்முலா வந்து 1, அதோட ஆன்சர் வந்து ஃபைனலா ஆர். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆர்னா இதோட ஆன்சர் ஆர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதோட ஆன்சர் 1/r. அவ்வளவுதான், முடிஞ்சு. தலைகீழ இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி. ஆமா, தலைகீழ இல்லைன்னா நம்ம அதுக்கும் ஒரு தனி ஃபார்முலா எடுத்து அதையும் பண்ண மாதிரி ஃபுல்லா ஆமா, பண்ணுவோம். அதையும் ஃபுல்லா பண்ணணும். சரி, இப்போ இது முடிஞ்சா இதே இதில் 3 டேர்ம்ஸ் வந்து இதை தான் மெயினாக 8 மார்க்கில் இல்லை 16 மார்க்கில் கேட்பாங்க. இதெல்லாம் குட்டியாக இருக்கிறதுனால 4 மார்க் இல்லை 2 மார்க் தான் கேட்பாங்க. இப்போ நம்ம 8 மார்க்கில் 16 மார்க்கில் ஜெக்கோபியன் எப்படி வரும்னு பார்ப்போம். ஓகேவா? அவங்க கொஸ்டினில் கூட கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் இப்படியே கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஃபைண்ட் த ஜெகோபியன் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் விட்டுறாத, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஆனால் வெறும் மேட்ரிக்ஸ் தான், எடுத்துட்டு மாற்றி எழுத போகிறேன், அவ்வளோதான். ஒரு ஒரு 3 கொஸ்டின் எழுதினாலே பாஸ் ஆயிடலாம். கண்டிப்பா. நீ மற்ற 3 கொஸ்டின் தான் எழுதணும் இல்லை, மற்ற கொஸ்டின்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீ ஜஸ்ட் ஸ்டெப்பு, சும்மா உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பு எழுதி வச்சாலே மார்க் போடுவாங்க. நவீன ஒரே நிமிஷம். ஓகே. கேக்குதா? கேக்குது. சொல்றாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க பாரு. எக்ஸ் ஒய் ஜெட் ஆறு தீட்டா பை 3 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுக்கு வந்து எக்ஸ் வந்து ஆர் சைன் தீட்டா காஸ் பை, ஆர் சைன் தீட்டா காஸ் பை. ஒய் வந்து ஆர் சைன் தீட்டா சைன் பை. இசட் வந்து ஆர் காஸ் தீட்டா, வெறும் ஆர் காஸ் தீட்டா தானா? ஒரு நிமிஷம். ஆமா, வெறும் ஆர் காஸ் தீட்டா. இசட் வந்து வெறும் ஆர் காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதணும், எப்படி எழுதணும்? இந்த டோ எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் டோ ஆர் கம்மா தீட்டா கம்மா பை. இது வந்து எப்படி வரும்? கேக்குது கேக்குது. சவுண்ட் கேக்குதா? இல்ல எது? சவுண்ட் நீ பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குது.
ஒரே நிமிஷம் காத்து சவுண்ட் ஃபேன் போட்டேன் அதனால சவுண்ட் சரி 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 கேட்கணும். சரி சரி. ம் கேக்குது பரவாயில்லாம நல்லா தான் கேக்குது. இல்ல நவீன, நான் லேப்டாப் கிட்ட தலையை வச்சாதான் அவனுக்கு கேக்குது. அப்படியா? கிட்ட வந்து லேப்டாப் கிட்ட வந்து பேசினாதான் அவனுக்கு கேக்குது. அப்பதான் அந்த ஓகே. மைக்ல வந்து அந்த கிரீன் பிளிங்க் வந்து லைட்டா எரியுது. ஓ தூரமா இருந்து பேசினா சுத்தமா கேட்க மாட்டேங்குது. கிட்ட வந்து பேசுறேன் ஹெட்ஃபோன்ல ஃபேன் மைக் ரொம்ப. இல்லையா? இல்ல ஹெட்போன்ல இருக்கு. ம் ஆனா வந்து அந்த தூரமா போய் பேசினா கேட்க மாட்டேங்குது. இப்போ கிட்ட வந்து நான் பேசுறேன். இப்போ கிட்ட வந்து அப்ப பேசுனா வந்து ரொம்ப கேக்குது, நல்லா கேக்குது. அந்த இதுல நீ அந்த மியூட் போடுறீல்ல, அந்த இதுல ஆ மைக்கை ஆ மாத்தி பாரு. மைக் வந்து லேப்டாப்போட மைக்ல கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெட்ஃபோனோட மைக்ல கனெக்ட் ஆகாம. ஹெட்போன்ல தான் இருக்குது. செலக்ட் மைக்ரோஃபோன் ஹெட்போன் ஓப்போ என்கோ X2. அப்படிதான் செலக்ட் இருக்கா? ஸ்பீக்கர் ஓப்போ என்கோ X2 நான் தான். ஆமா ஏன் ஆமா. அப்படி பக்கத்துல இருந்தா அப்படிதான் கேக்குது தெரியல. தெரியலையே அதான். சரி விடுங்க. சரி இப்போ இந்த பக்கா XYZ இருக்கா, இதை என்ன பண்ணணும்? அப்படியே வரிசையா போடணுமா? ஃபர்ஸ்ட் மேல டோ ஆமா. எக்ஸ் டோ எக்ஸ் டோ எக்ஸ் போட்டுருமா? இதுல ஆ டோ ஒய் டோ டோ ஒய் ஐ டோ டோ ஐ ஒய் டோ ஐ கீழே டோ இசட் டோ டோ இசட் இசட் டோ டோ இசட் டோ இசட். இசட். அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து ஆர். ஆர் வந்து காலம் வைஸா போடணும் கரெக்டா? டோ ஆர் ம். டோ ஆர் ஆறு டோ ஆர் ஆறு. ஆ டோ ஆர். ஓகேவா? அடுத்து இங்க டோ டீட்டா டோ டீட்டா டோ டீட்டா கரெக்டா? இங்க ஆ டோ பை இங்க டோ பை. பைனா ஒண்ணும் இல்ல நவீன. பைலாம் அது அதுவும் ஒரு டிஃபரெண்ட் ஒண்ணு. சேம் சிம்பிள் தான், அவ்வளவுதான். ஏதோ ஒரு சிம்பிள், இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அவ்வளவுதான். வேற எதுவும் புதுசாலாம் இல்லை. ஓகேவா? ஓகே டீட்டாக்கு ஓகே. பதிலாக டீட்டா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்களா, அதனால வேற என்ன சிம்பிள் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பையன் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ வரிசையா ஓகே ஒன்று ஓகே. கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து ஆ எக்ஸ் வந்து என்னது சொன்னேன்? எக்ஸோட வேல்யூ வந்து ஆர் சைன் டீட்டா காஸ் பை. ஆர் ஆர் சைன் தீட்டா. சைன் டீட்டா காஸ் பை. இப்போ இதுக்கு நம்ம என்னெல்லாம் காஸ் பை, சாரி. இப்போ நமக்கு இது என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? டோ எக்ஸ் பை டோ ஆர் ஒன்று கண்டுபிடிக்கணும், டோ எக்ஸ் பை டோ டீட்டா ஒன்று கண்டுபிடிக்கணும், டோ எக்ஸ் பை டோ பை ஒன்று கண்டுபிடிக்கணுமா? எப்படி நான் போற நீ லைனா அஹ், ஹரிசாண்டலா போறியா வெர்டிகலா பாக்குறியா? இந்த இந்த இது அப்படியே பார்க்குறேன். இந்த இது ஓ ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். டோ எக்ஸ் பை சரி சரி. டோ பை. எழுத மாட்டேதா? ஆமாம், அது இடம் பத்தலை. சரி, இப்போ கரெக்டாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு ஆறு டீட்டா பை. ஓகேவா? இப்போ இந்த இதுல ஆரை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா மிச்சம் என்ன இருக்கும்? ஆறு ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 சைன் சைன் டீட்டா காஸ் காஸ் பை. டி. கரெக்டா? அடுத்து டீட்டாவை மட்டும் டிஃபரன்ஷியேட் தீட்டா பண்ணா தீட்டா மிச்சம் தீட்டா மட்டும் டிஃபரன்ஷியேட் மிச்சத்தை பண்ணா அப்படியே ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அதை தவிர மிச்சம் இருக்கிறத அப்படியே போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஆ இப்போ இந்த சைன் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. மைனஸ் காஸ் சாரி, தீட்டா. காஸ் ஐயோ காஸ். சைனை டிஃபரன்ஷியேட் மைனஸ் பண்ணா வரும் காசு நாவினே. தான். சைனை பண்ணா காசு தான். காசை பண்ணாதான் மைனஸ் மைனஸ். சைன். ஆ அதான். எனக்கே குழம்பிச்சு. காஸ் டீட்டா. ஓகேவா? ஆ இப்போ இங்க பைய பண்ண போறோம். பைய பண்ண போறோம் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் அப்படியே போட்டுருவோம். இங்க காஸ் பை இருக்கு. காஸ் பை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் காஸ் பை. மைனஸ் சைன் பை. ஓகேவா? மைனஸ் எங்க போட்ட ஆறுல? இது ரெண்டும் மூணுமே மல்டிப்ளைல தானே இருக்கு. எங்க மைனஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து ஒய் எடுக்க போறோம். ஒய் எடுத்து இதே மாதிரி மூணுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஒய் வந்து ஆர் சைன் டீட்டா சைன் பை. ஒய் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா சைன் பை. ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ணிக்கிறோம்? டோ ஒய் பை டோ ஆர் டோ ஐ ஒன்று, டோ ஆறு டோ ஐ பை டோ டோ டீட்டா ஒன்று, ஆறு ஆறு டோ ஒய் பை டோ டோ பை டோ ஒன்று. பை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது ஆரை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா அதை தவிர ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதிடுவோம். சைன் டீட்டா சைன் ஆறு பை எழுதிடுவோம். ஆறு ஒண்ணு அடுத்து தானே? 1. அப்போ அது சேம் அதே தான் இருக்கும், வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராவா இருக்காது. ஒன்னோட மல்டிப்ளை பண்ணா. இப்போ என்ன பண்ணோம்? அடுத்து சீக்கன் டீட்டா. பைட்டா பண்ணும். ஆமா, அப்போ டீட்டாவையா? சைன். ஆமா, டீட்டா பண்ணணும். சைன் டீட்டாவை பண்ணா மைனஸ் காஸ். சைன் டீட்டாவை பண்ணா காஸ் காஸ் காஸ். காஸ் காஸ் காஸ். இங்க என்ன இருக்கு? ஆர் சைன் டீட்டா அப்படியே இருக்கு. பையை மட்டும் பண்ணணும். அப்போ சைன் பையை பண்ணா காஸ் பை. மைனஸ் காஸ் பை. சைனை பண்ணா காசா. காஸ். காசை பண்ணாதான். ஆ ஓகேவா? மிச்சம் இதுக்கு போக என்ன ஆ இருக்கு? இசட் இருக்கு. இசட் வந்து என்னது? ஆர் காஸ் டீட்டாவா? இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆமா. காஸ் டீட்டா. இப்போ இதை மூணுத்துக்கு பண்ணணும். டோ இசட் பை டோ ஆர், டோ இசட் பை டோ டீட்டா, டோ இசட் பை டோ டோ பை. பை. ஓகேவா? இங்க ஆரை மட்டும் பண்ணா மிச்சம் என்ன இருக்கும்? காஸ் டீட்டா இருக்குமா? ஆமா ஆமா ஆமா.
இங்க தீட்டாவை மட்டும் பண்ணா என்ன இருக்கும்? மைனஸ் ஆர் சைன் தீட்டான்னு இருக்குமா? ஆமா. இங்க பை இருக்கா? பையே இல்ல. பை பை இல்ல. பை இல்லைன்னா என்ன அதனால வரும்? 0 போட்டுறோம். 0 அவ்வளோதான். போடணும். ஓகே சூப்பர். இப்போ அப்படியே தூக்கி இந்த மேட்ரிக்ஸ் எழுத போறோம். ஓகேவா? ஆ. அப்படியே எழுதுறேன், நீ அப்படியே செக் பண்ணிக்கோ. ஆ. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் எல்லாமே என்ன வருது? எக்ஸ் எல்லாமே காலம் இந்த ரோ வைஸா ஓகே, வருதா? எனக்கு எழுதி, எனக்கு தெரியும் ஆ, தெரியும் எனக்கு தெரியும். அப்படியே எழுதிடு. சரி. தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சைன் சப்ஸ்டிட் பண்ண தீட்டா தெரியும். சைன் தீட்டா காஸ் பை ஆர் காஸ் தீட்டா காஸ் பை. அடுத்தது மைனஸ் ஆர் சைன் தீட்டா சைன் பை. எங்க உள்ளது எழுதியிருக்கேன்னு சொல்லி இந்த இந்த எக்ஸல் உள்ளது ஃபுல்லாத்தையும் எழுதியிருக்கேன் அப்படியே வரிசையா. ஆமா ஓகே. ஆமா ஆமா, தெரியும் தெரியும். அடுத்து அந்த ஆர்டர் ஃபார்முலா ஆர்டர் தானே, தெரியும் தெரியும். அடுத்த ஒய் எழுத போறேன். ஆ. சைன் தீட்டா சைன் பை சைன் தீட்டா சைன் பை ஆர் காஸ் தீட்டா சைன் பை ஆர் சைன் தீட்டா காஸ் பை. ஓகேவா? அடுத்தது காஸ் தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா 0. ஓகேவா? இப்போ இதுக்கு டிடர்மினன்ட் எடுக்கணும். ஓகேவா? இந்த இது 3x3 மேட்ரிக்ஸ் தான் இருக்கு. இதுக்கு டிடர்மினன்ட் எடுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிடர்மினன்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் யூனிட் டிட்டர்மினன்ட் டிடர்மினன்ட் டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னேன்ல. என்ன வழி சொன்னேன்? கிராஸ் மல்டிப்ளை தான். கிராஸ் மல்டிப்ளை தான். அதில் நம்ம ஏதோ ஒரு ரோ எடுத்து இது பண்ணுவோம்ல. ஆமா இப்போ ஆமா இந்த இந்த அந்த மாதிரி எந்த ரோ ஆமா ஆமா. எடுக்கணும்னு இந்த சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டு மச்சம் 2 ரோ பண்ணோம். அதுதான் அது நீ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்தீங்கன்னா அதை அப்படி விட்டுட்டு பண்ணுவ. கரெக்டா? இப்போ கரெக்ட். அது காலம் சூஸ் பண்றதுக்கு எந்த இதை சூஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன். கரெக்டா? என்ன ஐடியா? எந்த ரோல 0 இருக்கோ அந்த ரோவை சூஸ் பண்ணினா உனக்கு ஈஸியா முடிஞ்சிடும் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ரோவை கடைசி ரோவை சூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகேவா? இந்த ஆமா கடைசி ஆமா 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 ஆமா. சொல்ல ஆ, சொல்ல சொல்ல ஞாபகம் இருக்கா? ஏன்னா என்ன ஆயிரும்னா நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? எந்த ரோ எடுக்கிறோமோ அது கூட ஒன்று மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0 கூட இதுல ஒண்ணு மல்டிப்ளை பண்ணா பண்ணனா போதுமா? ஆமா ஏதாவது ஒரு அதுலயும் ஏதாவது ஒரு காலம் எடுத்து தானே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து பண்ணுவோம். இங்கே தேர்ட் காலம் எடுத்து பண்ண போறோம். தேர்ட் ரோ எடுத்து பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? காஸ் தீட்டா இருக்கா? இந்த காஸ் தீட்டா அப்படி எழுதிடலாம். ஆமா. காஸ் தீட்டா எழுதிட்டோம். காஸ் தீட்டா எழுதிட்டா அதோட இதெல்லாம் மறைச்சிடலாமா? அப்போ இந்த இந்த சரி. ரோவையும் இந்த காலமும் மறைச்சிரும். மிச்சம் என்ன இருக்கு? இந்த 4 இருக்கா? இந்த ஆமா. 4த்துக்கும் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்க என்ன இருக்கு? 6 6. அப்போ என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் வரும். ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர். மீதி என்ன இருக்கு? சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கு. அதனால சைன் தீட்டா காஸ் தீட்டா ஆமா. அப்படியே வரும். மீதி காஸ் பை 2 வாட்டி இருக்கு. அப்போ காஸ் ஸ்கொயர் பைன்னு வரும். கரெக்டா? பை. இது ஃபர்ஸ்ட் இது மைனஸ் இது. கரெக்டா? அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ இது என்ன வரும்? பிளஸ் ஆயிருமா? பிளஸ் பிளஸ். பிளஸ் ஆயிருச்சு. இங்க என்ன இருக்கு? ஆர் இருக்கு, ஆர் இருக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர். காஸ் தீட்டா இருக்கு, சைன் தீட்டா இருக்கு. அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் பை 2 வாட்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் பை. ஓகே. இது ஒரு டேர்ம் முடிச்சிட்டோமா? அடுத்தது இந்த இந்த டேர்ம் பார்க்குறோம். இந்த டேர்ம் பார்க்கும்போது ஜென்ரலாகவே ஃபார்முலாவில் என்ன வரும்? மைனஸ் வருமா? கரெக்டாக நம்ம டிடர்மினன்ட்டுக்கு பார்க்கும்போது டிடர்மினன்ட் பார்க்கும்போது இப்படி தானே போடும். இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ்ன்னு தானே போடும். ஆமா. இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ நம்ம இந்த ரோவை தானே பார்க்குறோம். இப்போ இந்த ரோவை பார்க்கறதுனால இந்த ரோவோட சைன் மட்டும் பார்த்தா இந்த ரோவோட சைன் இந்த ரோவோட சைன் பார்க்கறதுனால இந்த ரோவோட சைன் மட்டும் பார்த்தா போதும். ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு ப்ளஸ், அதனால அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இந்த சைன் தீட்டா இந்த மைனஸ் ஆர் சைன் தீட்டாக்கு ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. அப்போ என்ன வரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஆர் சைன் தீட்டான்னு வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் ஆர் சைன் தீட்டான்னு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ரோவையும் இந்த காலமையும் விட போகிறோம். இந்த இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுற போகிறோம். கரெக்டா? இதையும் இதையும் விட்டுற போகிறோம். நான் கோடு போட்டிருக்கிற ரெண்டதையும் விட்டுற போகிறோம். கரெக்டா? தெரியும். இப்போ இதுவும் இதுவும் இருக்கு, இதுவும் இதுவும் இருக்கு. என்ன பண்ண போகிறோம்? இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஆர் இருக்கு. அப்போ ஆர் வெறும் ஆர் மட்டும். ஆறு சைன் ஸ்கொயர் ஆறு தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் பை. கரெக்டா? ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் பை. ஓகேவா? 6 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் பை பண்ணோம். மைனஸ் இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அது பிளஸ் ஆயிருமா? பிளஸ் 6 சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் பை. கரெக்டா? இல்ல சைன் ஸ்கொயர் தீட்டா வராது. அங்க சைன் மட்டும் தான் இருக்கு. இந்த
அது டீட்டா அங்க போடணும். டீட்டா போடல பாரு. போடலையா? அந்த இங்க வருதுல்ல, டீட்டா வருதுல்ல. ஆ, ஆர் சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் பை. ஆ. ஓகேவா? சைன் ஸ்கொயர் பை. இப்போ நம்ம மூணாவது டேர்ம் என்னது? மூணாவது டேர்ம் 0. இந்த டேர்ம் 0 எடுக்கணுமா? அது போட எடுக்க தேவையில்ல. தேவையில்லை. ஏன்னா எது எடுக்கலாம். எது இது கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். கரெக்டா? ஆமா. ஓகே. ம். சரி, நெக்ஸ்ட் இதுல பண்ணலாம். இப்போ இதுல என்ன இருக்கு? எனக்கு காஸ் டீட்டா வெளியே இருக்கு. இது அப்படியே போட்டுடலாம். இப்போ இந்த இந்த ஆ, பிராக்கெட்குள்ள இருக்கிறத மட்டும் பாரு. இந்த பிராக்கெட்குள்ள மட்டும் என்ன காமனா ஆ. இருக்கு? இது வந்து என்னெல்லாம் ஆர் காமனா இருக்கு? ஸ்கொயர் ஆர் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயரு இருக்கு. சைன் டீட்டா ஆர் காஸ் டீட்டாவும் ஸ்கொயர். காமனா இருக்கு. கரெக்டா? ஆமா, ஆமா, ஆர் ஸ்கொயர் ஆமா. சைன் டீட்டா காஸ் டீட்டா காமனா இருக்கு. அதை வெளியே எடுத்துடலாமா? ஆர் ஸ்கொயர் எடுத்துடலாம். சைன் டீட்டா காஸ் டீட்டா இது ரெண்டும் காமனா வெளியே இருக்குன்னு சொல்லி காமனா எழுதிட்டோம். மிச்சம் என்ன இருக்கு அப்போ? இங்க ஒரு காஸ் ஸ்கொயர் மிச்சம் டீட்டா வந்து இருக்கு. இங்க ஒரு காஸ் சைன் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்கும். டீட்டா இருக்கு. இங்க ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அவ்வளவுதான். இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பை பிளஸ் சைன் ஸ்கொயர் பை. சைன் ஸ்கொயர் பை. ஆ, ஓகே. அடுத்தது இந்த இதை போடும். கீழே முடிஞ்சிருச்சு. உள்ளதை போடும். கீழே உள்ளது ஆர் சைன் டீட்டா அப்படியே வெளியே போட்டுருவோம். இப்போ இந்த ஆ, பிராக்கெட்ல பாரு. இந்த பிராக்கெட்ல என்ன காமனா இருக்கு? ஆமா. ஒய் சைன் ஸ்கொயர் பையும் சேமா தான் இருக்கு. ஆர் 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 சைன் ஸ்கொயர் டீட்டா காமனா இருக்கு. கரெக்டா? ஆறா அது? ஆறு தான் ஓகே, தான் ஓகே. எல்லாமே ஆறு தான். இங்க ஒய்யை நம்ம யூஸ் பண்ணலையே இந்த சம்மில். ஆ, ஆ. அப்போ என்ன பண்ணோம்? ஆர் ஆறு சைன் சைன் ஸ்கொயர் ஸ்கொயர் டீட்டா காமனா இருக்கு. தீட்டா வெளியே போட்டு என்ன உள்ள இருக்கு? வந்து இங்கே காஸ் காஸ் ஸ்கொயர் பை, ஸ்கொயர் இங்கே சைன் ஸ்கொயர் பை. இங்க சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் பை பிளஸ் பிளஸ் சைன் சைன் ஸ்கொயர் ஸ்கொயர் பை. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர்னு பார்த்தாலே அதோட வேல்யூ 0. இப்போ போன 1 சம்ல 1 கரெக்டாக 1 1 செஞ்சேன். 1 அப்போ என்ன 1 ஆயிரும்? 1 1. இது காஸ் டீட்டா இங்கே வெளியே இருக்கு. மீதி ஆர் ஸ்கொயர் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா அப்படியே இருக்கு. இந்த காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் பையோட வேல்யூ 1 மாறிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? பிளஸ் பிளஸ் ஆர் சைன் டீட்டா இருக்கு. இங்கே உள்ள ஒரு ஆர் சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கு. 1. சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கு. உள்ள 1 மாறிடுச்சு. இந்த 1 வந்து ஒண்ணுமே இல்லை. அப்போ சரி, அப்போ என்ன பண்ணிடலாம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் காஸ் ஆர் ஸ்கொயர் சைன் காஸ் வருமே. சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஆர் ஸ்கொயர் சைன் டீட்டா அப்படியே இருக்கட்டும். மீட்டிங் வெளில எண்டு 10 மினிட்ஸ் தான், நான் முடிச்சிடலாம். ஆர் ஸ்கொயர் சைன் டீட்டா அப்படியே இருக்கா? அடுத்தது காஸ் டீட்டா 2 வாட்டி இருக்கு. அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது பிளஸ் இந்த சைடு என்ன இருக்கு? இந்த சைடு ஆர் சைன் டீட்டா இருக்கு. சைன் இங்கேயும் ஸ்கொயர். ஆர் ஆமா. சைன் ஸ்கொயர் டீட்டா ஆர் இருக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் சைன் கியூப் டீட்டா. சைன் கியூப். ஆமா. ஓகேவா? 1. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? ஒரு ஆர் ஸ்கொயர் இடத்துல வந்து காமனா இருக்கு. ஆர் ஸ்கொயர் காமனா ஒரு இருக்கு. சைன் டீட்டா காமனா இருக்கு. கரெக்டா? ஆமா. அப்போ இது இதுல என்ன இருந்து நவீன்? அது லாஸ்ட்ல சைன் தீட்டா ஆகுது. எல்லாமே டீட்டா தான். எல்லாமே டீட்டா தான். பை எல்லாம் கேன்சல் ஆயிருச்சு. எல்லாம் பை எல்லாம் 1 ஆயிருச்சு. ஆ, ஓகேவா? இப்போ மிச்சம் உள்ள என்ன இருக்கும்? இங்க ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கும். இங்க கியூப்ல ஒரே ஒரு சைன் டீட்டா மட்டும் போயிருச்சு. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? ஆமா. சைன் ஸ்கொயர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஸ்கொயர் டீட்டா வரும். பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வரும். ஆமா. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் பிளஸ் ஸ்கொயர் சைன் டீட்டா ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் 1 1 1. 1. அப்போ மிச்சம் இருக்கிற ஆன்சர் வந்து ஆர் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் சைன் டீட்டா. இதான் சைன் என்னோட ஆன்சர். அவ்வளவுதான். 1 போடுறதா போடலாங்க. 1 மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தானே. ஆமா. ஸோ பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஆன்சர். இது 16 மார்க் இது. இது 8 மார்க் 16 மார்க்ல எது வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? 16 மார்க் தான் கொடுக்கணும். இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இல்ல ஈஸி தான். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உஷாரா பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உஷாரா இது பண்ணணும். ஃபுல்லாவே கொஞ்சம் டிடர்மினன்ட் மைனஸ் எடுத்தது பிளஸ். தான். டிடர்மினன்ட் எடுத்துட்டு அது இது அனுப்பிச்சு பண்ணிருக்கோம். விடுறேன். ட்ரிக்மாமெட்ரி மட்டும். அதை அனுப்பிச்சு விட்றேன். ஓகேவா? இதோட யூனிட் 3ல உள்ள எல்லா மாடலும் முடிஞ்சிருச்சு. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்து என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லு. யூனிட் 3ல பார்ட்டிஷன். பார்ட்டிஷன்ல பார்ஷியல் பார்ட்டிஷன் இல்ல. டிஃபரன்சியேஷன், பார்ஷியல் பார்ஷியல் மேக்ஸிமா மினிமா. டிஃபரன்சியேஷன், மேக்ஸ் மேக்ஸிமா மினிமா, மினிமா. மேக்ஸ் மின்னு, டைலரு டெய்லரு, யூலரு யூலரு, ஜெகோபியன். ஜக்கோபியன். இதுல மெயினா எது 3 பிடிக்க சொன்னேன்? டெய்லரு யூலரு ஜக்கோபியன். ஏன்னா இது வந்து 60 மார்க்ல அவ்வளவு கேட்பாங்களா எனக்கு தெரியல. 8 மார்க் அளவுக்கு தான் இதுல கண்டென்ட்டே இருக்கு ஜெகோபியன்ல. ஓகேவா? அதனாலதான் சொல்றேன் 3 தான் மெயினா. fixed ஆனா mark. கன்ஃபார்ம் டெய்லர்ல இருந்து ஒரு 60 மார்க் கன்ஃபார்ம் வரும். அது அடிச்சு சொல்லலாம். ஓகேவா? மேக்ஸ் மினிமம் கேட்டா லக்கு. அது ஈஸியா போட்டு போயிடலாம். அரியர் பேப்பர் அவ்வளவு இதான். அவ்வளவு ஸ்டா கரெக்ஷன் பண்ண ஸ்டா கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. நீ இதெல்லாம் ஸ்டெப் என்ன கரெக்டா தெரியுமா பிரச்சனை? உனக்கு இது நீ வந்து இது பண்றத விட இது வந்து நான் என்ன சொல்றேன், நீ பாரு ஃபுல் சம்ம போடணும்ன்ற அந்த சம்முக்கான இப்போ டெய்லர் சீரியஸ்னா டெய்லருக்கு இதான் ஃபார்முலான்னு எழுதிட்டாலே ஃபார்முலா. உனக்கு டெய்லர் அவனுக்கு தெரிஞ்சிடும். சரி பரவாயில்ல ஃபார்முலா எழுதியிருக்கான், இவனை வந்து ஸ்டெப்ல மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அதுக்கே மார்க் போட்டுருவாங்க. எல்லா மெத்தடுக்கும் அதோட ஃபார்முலா கரெக்டாக எழுதினாலே போதும்.
ஓகேவா? இல்ல நவீனே, இப்போ என்ன ம். தெரியுமா பிரச்சனை? இவன் இருக்கான் தெரியுமா, அக்கறம். அக்கறம் ஆமா. சாலிகிராம் தெரியும்ல. ஆ. அவன் வந்து M1ல ம். வெறும் 11th பேஜ் மட்டும் தான் எழுதணும். ஓ! வெறும் 11th பேஜ். ஓகே. இருக்கும்ல எக்ஸாம் ஷீட் லெவல்னு. ஆ. பாஸ். தெரியுமா? பாஸா? பாஸ் ஆயிட்டான். எப்படி? அது எப்படின்னே தெரியல. வெறும் 11th பேஜ் மட்டும் தான் எழுதணும். நான் சொல்றான் வந்து, "இது வெறும் 11th பேஜ் தான் ப்ரோ எழுதுனேன். ஓ! பாஸ் ஆயிட்டேன் ப்ரோ" அப்படின்றான். நான் வந்து அழகா படிச்சுட்டு இருக்கலாம், தேவையில்லாம ஆனா கோயலத்தை விட்டு போய். இவன்ல நமக்கு முன்னாடி உள்ள ரிஜிஸ்டர் நம்பருக்குலாம் லக்கு தருவான். யார் M1 அப்போ இவர் வந்தாரு. யாரு? சாகுல் அமீது சார் வந்து அவங்கள பார்த்துலாம் எழுத ஆமா விட்டு ஆமா. ஆர்கிஃப்லாம் அப்படிதான் பாஸ் ஆகும். ஆஹ் ஆஹ் தெரியும் 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 நவீன், தெரியும். நம்ம நமக்கு தான் இந்த கிளாஸுக்கு மாதிரி ஒருத்தன் வந்தான். ஆயிடுச்சுன்னா. ஸ்ட்ரிக்டா ஒருத்தன் சொட்ட நமக்கு தலையா வந்தான். M2. ஆ. M2 நமக்கு வந்து நம்ம எழுதிட்டோம். ம். M1 ரொம்ப கஷ்டம். M1 M3 பண்றது கிளியர் பண்ணி தான் ஆகணும். பண்ணிடலாம், ம். ஆனா ஈஸியா தான் M1 இருக்கு. ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். M3 தான் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை தான் இன்னும் நல்லா பார்க்கணும். M3 வந்து பிரச்சனை இல்லை. M3 தியரம் இருக்கு. ஓகே ஒரு ஓகே. 3-4 தியரம் படிச்சுட்டு போனாலே அதுல 2 தியரம் வந்துருமா. 5 சொன்னா ம் ம் ம். தியரம் தான். தியரம் எழுதினா பாஸ் ஆனா அவன்லாம். தியரம் ஓகே. இன்டர்னல் மார்க் இருக்கு M3க்கு, ஒன்றும் பிரச்சனை அப்போ இல்லை. பிரச்சனை இல்லை. தியரம் கேட்பான், தியரம் கேட்பான், சம்மும் கேட்பான். நம்ம தியரம் படிச்சு தியரம் எழுதிடணும் போயிடு. ஓகே எலக்ட்ரைன் ஓகே. தியரம் ம் இந்த ம். மாதிரி தியரம்லாம் சொல்லியிருந்தான். ஒரு 2-3 தியரம் சொல்லியிருந்தான். சரி சரி சரி. அதான் என்னன்னு தெரியல. ம் சரி, நான் நீ ம். அமுச்சு விட்டுறியா? சரி இப்போ எத்தனை அனுப்பிச்சுட்றேன். மணிக்கு? 4 மணிக்கா இப்போ? ஆமா 4 மணி வச்சுக்கோ. ம். சரி, நீ வந்து ஓகே. மெசேஜ் பண்ணி லிங்க் அனுப்பிச்சுடு. ம். சரியா? இது ஓகே. மட்டும் அனுப்பிச்சு விடு லைவும் இதுவும் சரி டன். ம் சேவ் ஓகே. பண்ணிரு. ம் சரி, சேவ் ஓகே. பண்ணிட்டேன். ஆ.